எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் திங்கக்கிழமை மார்க்கெட்டு வந்து காய் பழம்லாம் வாங்கலான்னு போயிருந்தோம். அப்போ எடுத்த விளாக் தான் இது. நான் மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். டெல்லியில் வந்து அங்கே இருக்கிற இடத்துல பக்கத்தில் திங்கக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாளைக்கு வந்து மார்க்கெட் போடுவாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சனிக்கிழமை மார்க்கெட்டை சுற்றி காமிச்சிருக்கேன். இது வந்து திங்கக்கிழமை மார்க்கெட்டு. கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இது நம்ம கோட்ரஸ்லேருந்து செக்டர் 8 மெட்ரோ ஸ்டேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மார்க்கெட் இருக்குது. இங்கே இது வந்து என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. நம்ம ரோட்டுக்கு இந்த சைடும் அந்த சைடு 2 சைடுமே வந்து ஃபுல்லாக காய்கறி பழம் எல்லாமே போட்டிருப்பாங்க. எல்லா கடையுமே வந்து ஜாயின் ஆகி தான் இருக்கும். டெல்லியில் வந்து காய்கறி பழம் வந்து எப்போயுமே விற்பாங்க. ஆனால் மார்க்கெட்டுன்னு சொல்லி நம்ம இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிறது இந்த 3 மார்க்கெட்டு தான். மற்றபடி வந்து மற்ற அன்னைக்கும் ஃபுல்லாகவே விற்பாங்க. அன்றைக்கி வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். வாங்குறவங்க எல்லாருமே அன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருப்பாங்க. கூட்டம் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்துச்சு. போயிட்டு வர்றதுக்கே வழி இல்லை. அந்த மாதிரி தான் போயிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. அதில் ரோட்டில் வண்டி கிண்டி மாறி மாறி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப நெரிச்சலாக இருந்துச்சு. எல்லா கடையும் ஜாயிண்டாக இருக்கும். இந்த மாதிரி சுட சுட வெங்காய பக்கோடா, அப்புறம் சம்சா, முட்டை போண்டா இதெல்லாமே போட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பழ மார்க்கெட்டை தாண்டி தான் காய்கறி மார்க்கெட்டு. இது வந்து ரோட்டுக்கு வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே வந்து எல்லாமே ஜாயிண்ட் ஆகி தான் இருக்குது. ஸ்நாக்ஸ் கடை, வெஜிடேபிள், ஃப்ரூட்ஸு அப்படி எல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கு. வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபா அந்த மாதிரி பழத்துக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. பழம் ஃபுல்லாகவே வந்து ரேட்டு அதிகமாக இருந்துச்சு. காய்கறியும் பார்த்திங்கன்னா பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. எதை எடுத்தாலுமே கிலோ 100 ரூபா அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் ரேட்டு கம்மி. இங்கெல்லாம் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அந்த அளவுக்கு வந்து காய்கறி பழம் எல்லாமே ரேட்டு பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே அது வந்து கரெக்டாக செட் ஆகிடுது. நமக்கு வந்து புதுசாக இருக்கும். லைட்டு வெளிச்சத்தில் எல்லா பழமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு. இந்த கிழங்கு வந்து புதுசாக இருந்துச்சு, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அதை பிச்சுட்டு சாப்பிட்ணும் அப்படி சொன்னாங்க. நடுவில் வந்து இந்த மாதிரி கடையெல்லாம் ஜாயிண்டாக இருக்கும். கொய்யாப்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஆப்பிள் இந்த பழக்கடையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா காய்கறி கடை. லைட்டு வெளிச்சத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி. ஒவ்வொன்றுமே வந்து 1.5 கிலோ 100 ரூபா, ஒரு பழத்தை பொறுத்து அந்த மாதிரி வந்து மாறி மாறி இருந்துச்சு. இந்த ஒரு பழம் மட்டும்தான் இங்கே வந்து கிடைக்கும், வாழைப்பழம். தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 60 ரூபா அந்த ரேட்டில் இருந்துச்சு. இப்போ 2-3 நாளாக வந்து கொய்யாப்பழம் சீசன் போல் வந்துருந்துச்சு. 1 கிலோ வந்து 100 ரூபா. இப்போ நாங்கள் பழமெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் உள்ளே போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆரஞ்சு பழம், சப்போட்டா, சீத்தாப்பழம் ரேட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. கிலோ 100 ரூபா, குறைஞ்சது 100 ரூபா கிலோ. நம்ம பார்த்து நல்ல பழமாக வாங்கிட்டு வரணும். அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அப்படி அடுக்கி வச்சுருக்காங்க. வாங்கிட்டு நம்ம நல்லா இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்துட்டோம்னா வீட்டில் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் அங்கேயே வந்து நம்ம நல்லா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்தா வாங்கணும். வெங்காயம், உருளைக்கிழங்குங்க வந்து இங்கே எங்கே பார்த்தாலும் அதிகமாக இருக்கும். இங்கே சப்பாத்திக்கு வந்து அதிகமாக உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் காய்கறி வாங்க வந்துவிட்டோம். பழையெல்லாம் வாங்கிட்டு அடுத்து காய்கறி வாங்க வந்துவிட்டோம். காய்கறியுமே எதை எடுத்தாலுமே கிலோ 60 ரூபா அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. ஒரு சின்ன காய் எடுத்தால் கூட ரேட்டு கூட தான். முருங்கைக்காலாம் ஒரு முருங்கைக்காவே இங்கே 30 ரூபா அந்த ரேட்டில் இருக்குது. ரொம்ப ரேட்டு கூட. அப்புறம் தேவையான காய்கறி உள்ள வரைக்கும் போய் வாங்கிட்டு இது பெட்ஷீட்டு, ட்ரெஸ்ஸு, செப்பல்ஸு, வீட்டுக்கு வந்து தேவையான மல்லிகை ஜாமானம், மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து அவங்க ரெடிமேடாக விற்கிறாங்க. நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துட வேண்டியது தான். இது வந்து ஸ்நாக்ஸ் கடை மாறி மாறி இருக்கும். அவல், பொரி, கடலை அப்படின்னு எல்லாமே போட்டிருப்பாங்க. பாப்கார்ன் சுட சுட பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும். நேரம் ஆக ஆக நைட்டு 11 மணி வரைக்கும் கூட்டம் இருக்கும். 5 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 11 மணி வரைக்கும் கூட்டம் இருக்கும். எல்லா நாளுமே காய்கறி விற்றாலுமே மார்க்கெட்டில் வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்க செய்யும். வெள்ளனை போனோம்னா நம்ம வந்து வேகமாக பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் அப்போ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லேட்டாக போனோம்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். அதனால் லைட்டு வெளிச்சத்தில் வந்து நம்ம பார்த்து வாங்கிட்டு வரணும். இங்கே கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. உள்ளே போயிட்டு வெளியே வர்றதே பெரிய விஷயம். என்றைக்கு காய்கறி மார்க்கெட்டு போனாலும் இப்படி தான் கூட்டம் இருக்கும். இங்கே வந்து தினமும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. மக்காச்சோளம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னு கிலோ 100 ரூபா, அரை கிலோ வந்து 2 தான் நிற்கிது. அப்புறம் நெல்லிக்காய், மல்லி, புதினா, இந்த இஞ்சி எல்லாமே வந்து இங்கே விற்கும். ஆல்ரெடி சனிக்கிழமை மார்க்கெட் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அங்கே வந்து திங்கக்கிழமை மார்க்கெட்டை விட அங்கே ரேட்டு கொஞ்சம்